ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 35 சைஸ் ப்ளவுஸினுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேணும், வைட் நெக்கு, அதே மாதிரி தின் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் போட போகிறது என்னுடைய ப்ளவுஸு தான். இந்த கட்டிங் நிறைய பேருக்கு இதே மாதிரி கட்டிங் வேணும் அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இது என்னுடைய மெஷர்மெண்ட் தான் அப்படிங்கிறது. இப்போ இதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது நான் இதிலேயே ப்ராப்பராக வந்து எல்லாமே நான் நோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் எல்போ ஸ்லீவ் அப்படின்னாவே ஒரு 1.25 மீட்டர் நான் கிளாத் எடுப்பேன். இது காட்டன் மெட்டீரியல், தண்ணியில் நனைச்சி அயன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சில மெட்டீரியலுக்கு காட்டன் போட்டால் தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு சில மெட்டீரியலுக்கு மிக்சிங் போட்டால் நல்லா தான் இருக்கும். சில்க் சாரீ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஃபுல் ஆயில் போட்டால் நீட்டாக இருக்கும். இப்போ அது மாதிரியான ஒரு இது காட்டன் மெட்டீரியல் தான். ஏன்னா இது காட்டன் பேஸ் ப்ளவுஸு தான். அதனால் அது மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 5.5 தான் உங்களுக்கு கால்குலேஷன் வரும். ஆனால் 6 வச்சா மட்டும்தான் என்னுடைய ஷோல்டருக்கு வந்து எனக்கு ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் வைடாக வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் என்னுடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து 2.25 வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இதில் குறிக்கிறேன், ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம லைனிங் தான் கட் பண்ணுவோம். யூசுவலாக எல்லாருக்கும் என்ன ப்ரொசீஜர் வைக்கிறோமோ அதே மாதிரி தான். உயரம் 14 + அரை, 14.5 இன்ச்சு. கீழே வந்து மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்ஹோல் உயரம் 6.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து 2.25 வச்சுருக்கேன். பின்கழுத்து 9.5 + அரை, 10 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்ஹோல் 8 இன்ச் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு 9.25, 35 + 4 9.25. சைடில் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து எக்ஸஸா ஸ்டிச்சிங்காக. ஏழரை ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, 8.5 இன்ச்சு. 1.5 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்காக, 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டாட்டுக்காக. இடுப்பு சுற்றளவு 29.5 சம்திங் வரும். அது நம்ம ரவுண்டாகவே வச்சுக்கலாம். அப்புறம் டக் பிடிக்கும்போது நம்ம சேர்த்து பிடிச்சிக்கலாம். நெக்கு வந்து வைடு வந்து மேக்ஸிமம் ஷோல்டர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக நான் வைட் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் வந்து 8 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சைடு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிக்கோங்க. 9.25 வர மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளி ஆம்ஹோல் நாச் போட்டுக்கோங்க. இதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டீப்பாக வைக்கும்போது 8 இன்ச்சு வரும். இப்போ ஆம்ஹோல் நாச் வந்து நான் உள்ள தள்ளி தான் போட்டிருக்கேன். இதை கிராஸாக
ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சைடு ஓப்பன் சைடு மாற்றி போட்டுட்டு அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். ஏன்னா துணி எக்ஸஸாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபோல்டப் பண்ணி கூட நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். சைடு வந்து 2.5 இன்ச்சு தான் யோக்கு. சைடில் 4ஆவதா ஒரு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 1.5 இன்ச்சு டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். சைடில் 1/2 இன்ச்சும் மேலே 1/4 இன்ச்சும் வச்சுருக்கேன். முன்கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு வச்சுருக்கேன். 8 இன்ச்சு வரனால முன்பக்கம் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கீழே இறங்கிருச்சு அப்படின்னாலும் ஷர்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கறக்காக. காட்டனுடைய அகலமும் நான் 3 இன்ச்சு வச்சிருக்கேன். முன்பக்க உயரம் 14.5 இன்ச்சு நான் இறக்கியிருக்கேன். ஷோல்டர் அப்படியே கட் பண்ணி ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு மேலே எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நெக்கு கிட்ட ஒரு கட் போட்டுக்கோங்க. ஓப்பன் வந்து நம்ம மார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணும் அப்படிங்கறக்காக அந்த இடத்துல மார்க் வந்து ஃப்ரண்ட்ல தெரியிற மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தள்ளி தான் நாச் போடுறேன், அது மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் தட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வந்து எல்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ 8 இன்ச்சுக்கு நான் கொஞ்சம் வைடாக வச்சு தான் நான் பாக்ஸ் போடுறேன். அதில் தான் ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரைய போகிறோம். அதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங்காக போடுற லைனு, சைடில் கிராஸ்க்கு வர லைன் எல்லாமே போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கும் டீப் கட் பண்ணுறதுக்கும் அது பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சும்மா லைட்டாக கட் இது பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஒன்றும் வைடாக இல்லாதனால. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வைக்கல அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப தின் ஷோல்டராக ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு போடும்போது கொஞ்சம் கரெக்டான அந்த இடத்துல வந்து நமக்கு, ஏன்னா அகலமாக கழுத்து போடும்போது ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் ரவுண்ட் பண்ணி அந்த ஆர்ம் ஹோல் இருந்தால் தான் நமக்கு பார்க்கறதுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். இதே 5.5 வச்சா என்ன ஆகும்னா உள்ளே ஏறி வர மாதிரி ஆயிரும். அதனால நான் இதில் வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணிட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்பதே முக்கால் அப்படிங்கிறது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் 1/4. அந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. சின்னதாக கிராஸாக இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்னுடைய டிஸ்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வர மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் சரியாக வரல அப்படின்ட்டு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுற விஷயந்தான்.
எல்லாமே மேக்ஸிமம் நம்ம கால்குலேஷன்ல தான் போடுறோம். கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சென்டர் எங்க வருது, இவங்களுக்கு எவ்வளோ கப் ஷேப் வைக்கணும், இது எவ்வளோ ஸ்லாண்டிங்கா இவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒவ்வொரு மெஷர்மென்ட்டுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியிற மாரி தான் நான் வந்து அந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் அதுல போட்டிருக்கேன். நாலாவது இதுக்கும் நம்ம இது நாட்ச் போட்டுக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் வந்து நமக்கு கரெக்ட்டா வரணும். அதனால தான் மேல வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேல தள்ளி நம்ம கட் பண்றோம். ஃப்ரண்ட்ல கிளாத் சைடுல கம்மியா விட்டுட்டீங்க அப்படின்னாவே, அப்புறம் கீழயும் நம்ம கம்மியா விடுற மாரி அந்த 1/2 இன்ச்சு கொஞ்சம் சேர்த்து விட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சைடுல அகலமா கிளாத் கிடைக்கும். இப்ப நம்ம இதுல பேக்ல வந்து ஃப்ரண்ட்ட பிளேஸ் பண்ணி பார்த்தோம்னாலும், ஷோல்டர்லயும் வித்தியாசம் வரும், ஃப்ரண்ட்லயும் வித்தியாசம் வரும், ஆர்ம் ஹோல்லயும் வித்தியாசம் வரும். ஆனா அதெல்லாமே நம்ம ஒரு ஃபிட்டிங்க்காக பண்ற சேஞ்சஸ் தான். மேக்ஸிமம் 35 சைஸ் பிளவுஸுக்கு எல்லாமே 10, 10.15 தான் வந்து உங்களுக்கு பட்டியினுடைய அளவு வருது. சைடுல வந்து ஒரு நாட் அந்த இடத்துல நம்ம நாட்ச் போடுவோம் அப்படின்னா, அதாவது அந்த இடத்துல ஒரு டாட் போடுறோம் அப்படின்னா, நம்ம பட்டி வந்து எங்கிருந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4வதா கரெக்ட்டா அந்த டாட்டுக்கு நேரா நீங்க போட்டுக்கோங்க. " 3 இன்ச்சு அப்படிங்கும்போது 1 1/2 இன்ச்சு சேர்த்து 4 1/2 இன்ச்சு வைக்கிறேன். நீங்க மெஷர் பண்ணும்போது, மேல மார்க் பண்ணியிருக்கிறதுல தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா, நம்ம டாட் புடிக்கும்போது துணி கொஞ்சம் மேல போயிரும். அதே மாரி இந்த ஸ்லாண்டிங் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லாண்டிங் அளவுக்கு தான் நீங்களும் இங்க கிராஸ் பண்ணணும். ரொம்ப கிராஸா வச்சுட்டா மறுபடியும் முன்பக்கம் கொஞ்சம் குறைக்கிற மாரி வரும். ஃப்ரண்ட் ரொம்ப உயரமா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க உயரத்த குறைச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கீழ முன்னாடி இறங்குனாலும் பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கும். ரொம்ப வயிறு டைட்டா இருக்க மாரி இருக்கும். அதனால ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் யோக்கு குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்ப மேல இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 3 இன்ச் வருது. அதோட 1 இன்ச் சேர்த்து 4 இன்ச்சுக்கு நம்ம நாட்ச் போட்டுக்கிறோம். பேக்கு, ஃப்ரண்ட், யோக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாம வரும். ஜாயிண்ட் இல்லாம வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அ அந்த ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஆனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு லென்த் ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச் குறையுதுன்னா கூட நம்ம ஜாயிண்ட் போடுற மாரி இப்படி கிராஸ் ஃபோல்டு தான். அதாவது கிராஸா தான் மடிக்க போறோம். இப்ப இதுல வந்து நம்ம 1/2 இன்ச் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறக்காக, நான் இப்ப கையினுடைய நீளம் 11 வருது. 11 1/2 வச்சிருக்கேன். வேற ஒரு 3 1/4 பக்கம் நான் அதுல வந்துட்டு அடிக்கையினுடைய அளவு நான் போடுறேன்.
3.25 3.5 நீங்க அத ஸ்டிச் பண்றத பொறுத்து தான். அடிக்கை அளவு மேக்ஸிமம் 3.5 வர மாரி வச்சுக்கோங்க. அதுவே காலர் நெக்கு, போட் நெக்கு அப்டின்னா 3, 2.25 அப்படி கூட நம்ம குறைச்சுக்கலாம். ஏன்னா அந்த அடிக்கையினுடைய அளவு நமக்கு பாடியில வந்து குறையும். நாச்சஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் இல்லாம தைக்கும்போதே நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால தான் மேக்ஸிமம் லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்படி இல்லாட்டினா நீங்க பேட்டர்ன் போட்டு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாம போடலாம். இருந்தாலும் பெரிய கையா இருக்கும்போது கொஞ்சம் ஜாயிண்ட் வரதான் செய்யும். இப்ப இதுல வந்து முன்கை வெட்டலாம். அதாவது ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப பேக்கு, அத வச்சு ஃப்ரண்ட்டு, அத யோக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் இப்படி எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக் பீஸு, ஓப்பன் பீஸ் இதெல்லாம் தான் வேணும். அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் எல்லா வீடியோஸ்லயுமே நான் உங்களுக்கு குடுக்குற டிப்ஸ் என்ன அப்டின்னா, ஆர்ம் ஹோல் அளவுக்கு நெக் இருந்துச்சு அப்டின்னாலும், நமக்கு 1/4 செஸ்ட் கரெக்ட்டா வரும். அதுக்கு கீழ நமக்கு கொஞ்சம் இறக்கி வச்சாலும், நமக்கு வந்து 1/4 செஸ்ட் நமக்கு கரெக்ட்டா எக்ஸ்பெண்ட் ஆகும் மெஷர் பண்ண. ஆனா சம்டைம்ஸ் நெக் ரொம்ப மேல போச்சு அப்டின்னா, நீங்க மெஷர் பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, செஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் பத்தாத மாரி, டைட்டா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா நெக் மேல போகும்போது உங்களுக்கு அது டைட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, செஸ்ட் ரவுண்ட் 1/4 விட ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் சேர்த்து வச்சு கூட, ஏன்னா டைட்டா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வரவங்களுக்கு, அத வந்து இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்து கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா நெக் வந்து ஆர்ம் ஹோல் ஹைட்ட விட கீழ இறங்கிச்சு அப்டின்னா பிரச்சனை இல்ல. அது கரெக்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு லூஸ் குடுக்கும். எக்ஸ்பெண்ட் ஆகும். நெக் பெருசா இருக்கறனால நம்ம போடும்போது ஈஸியா இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஆர்ம் ஹோல் உயரத்துக்கு இருக்கா? இல்ல அதுக்கு மேல இருக்கா? ஏன்னா ஆர்ம் ஹோல் 6.5 வைக்கிறோம் அப்டின்னா, நெக் ஒரு 7.5 வந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாரி இருக்கும். அதுவே 5.5 தான் வருது அப்டின்னா, கொஞ்சம் டைட் ஆகுற மாரி இருக்கும். அது மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியும் வரலாம். மெட்டீரியல் ஒவ்வொன்னும் ரொம்ப ஹெவியா காட்டனா இருந்தா கூட உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால அந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே நீங்க கட்டிங் பண்ணும்போதே நீங்க பார்த்துக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாத்தும் தாராளமா இருக்கு அப்படிங்கிறனால நம்ம ஜாயிண்ட் இல்லாமயே மேல் கிளாத்தும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மைல்டா பார்டர் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பேக்குக்கு வந்து கிளாத் குடுத்து இதே பார்டர் குடுத்துக்கலாம். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ரொம்ப ஜரி வர மாரி இருந்தா நம்ம புடிக்கல அப்படின்னா, அது பின்னாடி வந்து குடுக்காம விட்டுறலாம். இப்ப இத வச்சு நம்ம இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லா போர்ஷனுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.